ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் இப்போ வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். பறித்தா, புசித்தா, கொடுத்தா. இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் என்னங்கிறத நம்ம வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுது. கண்டு ஒரு செயல் உருவாகி வெளிப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதி பார்க்கறது தான். இந்த நாட்களில் நமக்கு என்ன பார்வை இருக்குங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ரஹாமின் பார்வையா, லோத்தின் பார்வையா? ஆமாம், இந்த லோத்தினுடைய காரியத்தை பாருங்கள். அவன் பார்க்கும்பொழுது அது ஏதேன் தோட்டத்தை போல தான் இருக்குது. ஆனால் அது தேவனால் அழிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அது தூரத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஏதேன் தோட்டம் போல தான் இருக்குது. ஏதேன் தோட்டம் போல தான் இருந்தது. அவரும் அதை தான் சூஸ் பண்ணுறார். அவர் அதை தான் பார்க்குறாரு. சரி, அந்த அந்த இடம் அழிவுக்குள்ளதாக இருக்குதுன்னு தப்பித்து கொள்ளும்போது கூட, லோத்தை பிடித்து கரத்தை பிடித்து இழுத்துட்டு போகும்போது கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிறேன், அங்கே போய் புந்துக்கிறேன், அங்கே போய் இருக்கிறேன், அங்கே அது பக்கமாக இருக்குது, அவ்வளோ தூரம் போக முடியாது, இங்கே தான் இருக்கிறேன்னு தான் பார்க்குறாரு. அவருடைய பார்வை எல்லாமே அட் ப்ரெசன்ட். இன்றைக்கி எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்குது அது தெரியாது. இன்றைக்கி எப்படி நல்லா இருக்குங்கிறத மட்டும் பார்த்து போகிறது தான் லோத்தினுடைய பார்வை. அது முடிவு மகா மோசமானது. கடைசியில் லோத் தன்னுடைய மனைவியை கூட காப்பாற்றி கொள்ள முடியலை. மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு சந்ததிக்கு ஒரு தகப்பனாக மாறிட்டார். சரி, ஆபிரகாம் அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சார்ந்து அவருடைய தொடக்கம் வனாந்தரமும் மிக மோசமானதாக இருந்தது. ஆனால் முடிவில் வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மனுஷனாக மாறிட்டான். இடையில் தடுமாற்றங்கள் வந்தால் கூட தேவன் சொன்ன சந்ததியை பெற்றுக் கொடுக்கிற ஒரு விசுவாசத்தின் புருஷனாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அவனுடைய முடிவு இருந்தது. இப்போது காரணம் என்னென்னா, அந்த பார்வை தான். நமக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை சார்ந்து பார்க்கிற ஒரு பார்வை இருக்கணும். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். மோசே அனுப்புனதில் 10 பேர் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, ஒரு மாதிரியாலும் சொல்ல உண்மையை தான் பேசுகிறாங்க. அவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, நம்மளாம் அவங்கெல்லாம் போயெல்லாம் ஒன்றும் சமாளிக்க முடியாது, அங்கெல்லாம் போக முடியாதுப்பான்ட்டான். ஆனால் 2 பேர் மாத்திரம், ஜோசுவா காலேப்பு மாத்திரம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தர்காரன் நம்ம மேலே இருந்தால் அதெல்லாம் ஜெயிச்சிடலாம். 12 பேருக்கும் உடைய பார்வை ஒரே மாதிரியாக இல்லை. பாருங்கள், 10 பேருடைய பார்வை எதை சார்ந்திருந்தேன்னா, மாமிசத்தை சார்ந்து, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து அவங்க பார்க்கல. ப்ரெசன்ட் அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்தாங்க. ஆனால் ஜோசுவா காலேப் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து பார்த்ததுனால அவங்க ஜெயிச்சலான்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுமா? உண்மையின்படி பார்க்கக்கூடாது, உண்மையை சத்தியத்தின்படி பார்க்கணும். அதாவது ஒரு உண்மை தான் அது. அவன் அப்படி ஜட்ஜாண்டிக்காக தான் இருக்கிறான், அவன் ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? உனக்கு நான் கானானை தருவேன்னு சொன்னார். அவ்வளோதானே? அதான், அவ்வளோதான். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். இப்போது சில நேரங்களில் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, மாம்சத்தின்படி நாம் அநேக காரியங்களை சூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கோமே. துணை, மேலார் ஃபீமேல், மாப்பிள்ளை பொண்ணு எதை வேணாலும் வச்சு துணைன்னு வச்சுங்க. ஒரு துணையை ஆண்டவர் காட்டினார்னு வச்சுங்களேன். அந்த துணையை பார்க்கும்போது நமக்கு அது லூஸாக தெரியுது. இது என்னடா பைத்தியமாக இருக்குது, இது எப்படா பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க அப்படி தானே? இது நல்லா இல்லை. ஏதாவது ஜெபம் பண்ணும்போது மட்டும் கர்த்தருடைய சித்தப்படி ஒரு துணை வேணும்னு ஜெபம் பண்ணுறது, பாசிங் போடுறது. கர்த்தர் ஒரு துணையை காட்டணுன்னு அது நல்லா இல்லை, அது பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? ஏன் நல்லா இல்லை? அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அது கட்டையாக இருக்குது, நெட்டையாக இருக்குது, குட்டையாக இருக்குது, சொட்டையாக இருக்குது, தலையில் முடி இல்லை, முடி இருக்குது, ஏதோ ஒன்று சொல்லி பிடிக்கலைன்னு சொல்லிடுறோம். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் காட்டுற துணை இன்றைக்கி உங்களுக்கு பைத்தியமாக இருக்கலாம், நாளைக்கு அது பைத்தியம் தெளிஞ்சு உங்களையும் பாதுகாத்து அரவணைக்கிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றி போடுவார்.
நீங்கள் உங்கள் மாம்சத்தின்படி ஒரு துணையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் முடிவு அது பைத்தியமாக மாதிரி உங்களையும் அது பைத்தியத்துக்குள்ளே நடத்திடும். நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போது ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை சார்ந்து பார்க்கிற பார்வை. நான் உண்மையின்படி பார்க்க மாட்டாண்டவரே, உண்மையை நீ சொல்லுகிற சத்தியத்தின்படி, நீ சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின்படி, நீ சொல்லுகிற வார்த்தையின்படி நான் பார்ப்பேன். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், அந்த தீர்மானம் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். வாங்க நாம் இதற்காக ஜெபிக்கலாம். நம்முடைய பார்வையை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் பார்வையை வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவினுடைய வார்த்தையை சார்ந்து நாம் பார்க்கவும் தெரிந்து கொள்ளவும் தேவன்தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.